ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அர்ஷனி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ வடை செய்யலாம் அப்படின்னு இருக்கேங்க. வாழைப்பூ வந்து வாங்கினோம், வாழைப்பூ வடை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பூ வடைக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. என்ன அப்படின்னா, கிருத்திகா சின்ன வயசாக இருக்கும்போது இந்த வாழைப்பூ வடையை சாப்பிட மாட்டாள். வாழைப்பூ போட்டால் அதை சாப்பிட மாட்டாள். வாழைப்பூ பருப்பு சிலி பண்ணால் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டாள். அவளை சாப்பிட வைக்கிறதுக்கோசரம் இந்த வாழை மரத்தோட பயன்கள், அது வேறு, தண்டு, அது கீழ்கண்ணு கொஞ்சம் வளரும் போதே அதுக்கு சுற்றி தன்னோட கண்ணு தான் போனாலும் அடுத்தவங்களுக்கு தன்னோட கன்றும் பயன்படணும் அப்படின்றதுக்கோசரம் கீழ்கண் நிறைய வந்திருக்கும். வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா அது கொலை போடுற கொலை தள்ளும் சமயத்தில் கீழ்கண் நிறைய வந்துடும். அடுத்து அதோட வாழைக்காய், அடுத்து இலை, எல்லாரும் சாப்பிடும்போது அந்த வாழை இலை சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லி வாழைத்தண்டு இது எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதோட நல்ல குணம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதோட கீழ்கண்ணு கொஞ்சம் உடையும் போதே கீழ்கண்ணு போட்டுரும். அந்த கீழ்கண்ணால் வாழையடி வாழையாக வம்சம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தழைக்கணும் அப்படின்றதுக்கோசம் வாழை மரத்தை கட்டியிருப்பாங்க. அதனால நம்ம இந்த வாழைப்பூ சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்லா பிரெயின் வளரும், நல்லா படிப்போம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவாங்க கிருத்திகா. அதே கதையை அர்ஷனுக்கு சொல்லி ஊட்டினா என்ன சொல்கிறான்னா, பாட்டி நீ உன்னோட அந்த பச்சையாக இருக்கிற அந்த வாழைப்பூ வேணாலும் நான் சாப்பிட்டுடுறேன், தயவு செய்து இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாது அப்படிங்கிறாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க நம்மளை விட ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. இது 6 வயசு குழந்தை இப்படி பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது மனசுக்கு. இந்த குழந்தை இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. வாங்க நம்ம என்னென்ன வாழைப்பூ வடைக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, காத்தாலே பூஜை முடிச்சிட்டேங்க. காலையிலே இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால பூஜையை முடிச்சுட்டு, பூஜை முடித்த கையோட காஃபி ஃபில்டரில் காஃபி போடும்போதே நான் இதை ஊற வச்சுட்டேன். அந்த கடலைப்பருப்பு 1 டம்ளரு, அதுக்கு அடுத்தது அதில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, 1 கரண்டி துவரம்பருப்பு, 1 கரண்டி உளுத்தம்பருப்பு, இதை ஊற வச்சுட்டேன் வாழைப்பூ வடைக்கோசரம். ஊற வச்சு உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம். வாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது பொடி பொடியாக நறுக்கி இந்த சோப்பர்லேயே நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா மோரில் தான் இத்தனைக்கு போட்டேன். இது வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு. அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, வெள்ளையர்னு. அதனால் வாழைப்பூ எப்போவுமே நாளைக்கு செய்யணும் அப்படின்னா முதல் நாளே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிடணும். அது நறுக்கும் போது என்ன பண்ணணும், வெறுமையெல்லாம் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுன்றது இல்லை, வெளியிலே வைக்கலாம். அது எப்படின்னா கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் மோரும் கலந்து அதில் இந்த வாழைப்பூ நறுக்கி போட்டுடணும். போட்டோம்னா அது காத்தால பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பே ஆகாதுங்க. ஆனால் 2-3 நாள் கழித்து வாழைப்பூ எடுத்து செய்யும்போது இந்த மாதிரி கருத்து போயிடும். அதனால் அதை பாருங்கள், இந்த வாழைப்பூ ஒரு 2 பிடிச்சப்படி. ஏன்னா எங்கள் வீட்டில் குவான்டிட்டி கம்மி, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகம்னா நல்லா 2 பூ தாராளமாக போடலாம். இது பூவே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சிட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் நொரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கணும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். நான் முன்னாடி காமிச்சேன் உங்களுக்கு, எல்லாத்தையும் கலந்துக்கணும். கலந்துக்கணுன்னு இப்படி நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்து எண்ணெய் பேப்பரில் நான் தட்டுறேன். அப்போ தான் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. அது வடை வச்சுருக்கணும். நல்லா 2 பக்கமும் இப்படி திருப்பி விடணுங்க. உங்கள் வீட்டு பசங்க அந்த மாதிரி வாழை மரத்தோட யூஸு அதெல்லாம் கதை மாதிரி சொன்னால் சாப்பிடுவாங்கன்னா அழகாக குழந்தைங்களுக்கு சொல்லியே ஊட்டணும். அதோட பயன்களையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, மேலும் சாப்பிடவும் செய்வாங்க. கிருத்திகாவுக்கு வாய்க்குள்ள நான் கதை சொன்னால் என்ன வாய்க்குள்ளே போகிறதுனே தெரியாது, அப்படியே சாப்பிடுவாங்க. ஆனால் அர்ஷன்ட்டு அது முடியல. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க வடையை. 2 பக்கமும் நல்லா மொறுன்னு வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம வடையை எடுக்கணும். முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வடை நல்லா வெந்திருக்கு.
வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடை. எல்லாரும் வந்து செஞ்சிருப்பீங்க. வடை வந்து வாழைப்பூ வடை வந்து யாரும் செய்யாதவங்களே இருக்க மாட்டீங்க, செஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் எப்படி செய்யறேன்றத பகிர்ந்துப்பீங்க. சோம்பு, பட்டை அதெல்லாம் சில பேர் சேர்ப்பாங்க. பூண்டு அதெல்லாம் சேர்ப்பாங்க. சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.